புத்தாண்டு அற்புதமாக அமைய அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது? என்னோட ராசி வந்து துலா ராசி. அங்க இருக்கிற மரூன் ஷர்ட் போட்ட சார் வந்துட்டு மரூன் ஷர்ட் சார் என்னையா சார் முன்னதா வா நான் வந்து ஒரு வீடு வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார். கெரியர்ல அவங்க சொன்ன அளவு நடக்கலைனாலும் புது வீடு கட்டுவீங்கன்னு சொன்னது வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ஓகே. சார் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் தான் சிவகாமி சொல்லிட்டாடா. சோ எனக்கு அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சும்மா நார்மல் டிராவல்லே வந்துட்டு ஒரு 10 ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதுல நடக்காதது என்னன்னா என்னோட கல்யாணம்னு சொன்னாங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்களா? யார் சொன்னது? சொன்னது யாரு? அவங்க இந்த தடவை வரல சார். சார் இவங்களும் சொன்னதுல ஒரு ஆளு சார், அந்த எல்லோ கலர் இது போட்டிருக்காங்களா, ஷால் போட்டிருக்காங்களா, அவங்க சொன்னாங்க சார். எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த வருஷம் திருமணம் எதிர்பாராம நடக்கும் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. பட் அது எதுவும் நடக்கல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்னே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. கன்னி ராசிக்கு வந்து இந்த வருஷம் லவ் பண்ணாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. செல்வி சார் தான் சொல்லிருந்தாரு. அவங்களும் கன்னிராசி. ஆக்சுவலா உங்களுக்கு அப்ப என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படி 1-2 நடந்தது சார். 1-2 நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒன் டைம் ரன்னிங் கமிங் பேக், திரும்ப ரன்னிங் கமிங் பேக். பிரேக்கப் பேட்சப், பிரேக்கப் பேட்சப் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். நான் சிம்மராசி சார். லாஸ்ட் டைம் வந்து செல்வி சார் சொன்னாங்க ஃபேமிலில இஷ்யூ வரும், சோ மேக்ஸிமம் அத கேர்ஃபுல்லா பாருங்கன்னு சொல்லிருந்தாங்க. பட் அது நடந்தது. ஃபேமிலி இஷ்யூ வரும்னு சொன்னாங்கங்கறீங்க. இப்போ நான் 10 சும்மா ஒன்னு கேட்போம். கடந்த வருஷத்துல, அதாவது இந்த வருஷத்துல என் ஃபேமிலில ப்ராப்ளமே இல்லைங்கிற ஒரு ஆள் கை தூக்கும். அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே கிடையாது. ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, நாங்க போன வருஷம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்க என்னென்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன இங்க போன வருஷம் வந்தவங்களும் இருக்கீங்க, வராதவங்களும் இருக்கீங்க, ரைட்டா? இதுல ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கு. என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. எப்படி இருந்துச்சு? இப்படித்தான் இருந்ததா இல்ல வேறு மாதிரி இருந்ததா? டோட்டலி டிஃபரண்ட் சார். நீ வந்து இந்த வருஷம் எங்கேயோ போறா, வீடு கட்ட போறா, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஆனா நான் அவங்களை ரொம்ப தேடினேன், பீச்சா போய் தேடினேன், கிடைக்கவே இல்ல. எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அவங்க ஜோஷியம் சொல்லி 15,000 ரூபாய் ஜாலியா எடுத்து போயிட்டாங்க. ஏமா பீச்ல எல்லாம் 5,000 வாங்குறாங்க சார்? என்ன சார் அள்ளி விடுறாங்க? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. மிதுனம். இங்க யாரு மிதுனம்? ஓகே, மிதுனம் ஏப்ரல் 5க்கு பிறகு தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நடந்திருக்குமே? நடந்திருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. 23 வரைக்கும் கஷ்டம் தான் இருக்கும். சனி பேச்சுக்கு பிறகு துன்பம் விலகிருமே? கண்டிப்பா. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்னைக்கு போனப்ப இந்த ஒரு சேனல்ல தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய சின்ன யூடியூப் சேனல், நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க எல்லாத்துலயுமே என்ன கூப்பிட்டுருக்காங்க. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. ஏன்னா இப்ப இந்த ஊருக்குலாம் ராசி சொல்றாங்கல்ல, அது மாதிரி விஜய் டிவிக்கு என்ன ராசி? எப்பவுமே ஜெயிக்கிற ராசி தான் சார். நீ ஏண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் பிள்ளைகளால் சந்தோஷமும் கிடைக்கும். கண்டிப்பா. இது சொல்லவே இல்லை, நான் சொன்னேன். இல்ல அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. விருச்சிகம் யாராரு? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். கடன் இருந்துச்சுன்னா அடைச்சிருப்பீங்க. ஒண்ணு. நெக்ஸ்ட். மூணாவது, லவ் இருந்துச்சுன்னா வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருக்கும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். மீனம் என்னென்ன சொல்லிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதுவும் ஏதாவது சொன்னதுல அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம்.
ஆனா நான் மறக்க மாட்டேன். மற்ற ஜோதிடர்கள் எல்லாருமே போன முறை மீனத்துக்கு பணம் நல்லா வரும், லாபம் வரும்னாங்க. சார் மட்டும்தான் என்ன சொன்னாரு, கிடையாது இவங்க கஷ்டப்படுவாங்க, பணம்லாம் வராது, மோசமா இருக்கும்னாரு. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. ஓகே, இதில் உண்மையில் நடந்தது என்ன? ஓவராலா வந்து நல்லா இல்ல சார். நல்லா இல்ல. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. இப்ப தெரியுது, நீங்க எப்போதுமே பார்த்தா நல்லதே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் இவங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க. அதுக்கு எப்போதுமே அண்ணன் தெளிவா இருப்பாரு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதான் வந்துங்க, நான் விஜய் டிவி நீயா கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. நான் 10-12 வருஷமா வரேன், அதுல 8 வருஷமா வரேன். 8 வருஷம் வரேன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். ஓகேங்களா சார், இது வரைக்கும் என்னையே தெரியவே தெரியாது. ஆனா போன நீயா நானா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அது மட்டும் 2-3 கோடி பேர் பார்த்திருக்காங்க. 2-3 கோடி? ஆமா. 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு போன வருஷம்? இதுக்கு முன்னால வரைக்கும் நான் சோசியல் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த வருஷம் 2 ஸ்டாப் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது அண்ணே, நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. சரி, இப்ப நேரா கேட்டுருவோம். அடுத்த வருஷம் திட்டாங்களா இல்லையான்னு அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலக கோப்பை கால்பந்து போட்டி நடக்கிறது, இதில் யார் வெற்றி பெறுவார்கள்? ஐடியா இல்லைங்க சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். வேர்ல்ட் கப்ல யார் ஜெயிப்பா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் எந்த நாட்டுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? யார் வேணாலும் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்? அர்ஜென்டினா. ஏன் அர்ஜென்டினா ஜெயிக்கும்? ஜோசி ரீதியா அர்ஜென்டினாவுடைய நேமாலஜி வந்து அந்த மாதிரி இருக்கு. நேமாலஜி எப்படி இருக்கு? ஆமா. ஓ, ஃபுட்பால் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா தெரியும்ல எனக்கு. ஃபுட்பால்ல வேற ஏதாவது பிளேயர் சொல்லேமாப்ல? ரொனால்டோ. வேற பிளேயர்? நெய்மர். வேற ஃபுட்பால். நம்ம என்ன பண்ணலாம், இந்த வருடத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத ஒரு பாட்டுலேன்னு சொல்லிட முடியுமா? இந்த பாட்டு மாதிரி இருக்கும் இவனுக்கு இந்த வருஷம், இவங்களுக்கு இந்த வருஷம் இந்த பாட்டு மாதிரி இருக்கும். யோசிச்சுக்கோங்க. முதல்ல கன்னிக்கு போவோம். என்னடா நடக்கும் நடக்கட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் வெளிவரும் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அடுத்தது சிம்மத்திற்கு எப்படி இருக்கும் பாடல்? சார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுப்ப வரம் அப்படிங்கிற அந்த சாங் வந்து சிம்மம்க்கு பொருந்தும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. வேற ராசி மீனம். ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாடு வளர்க்கணும் அப்படின்னா இந்த வருஷம் மிகச்சிறப்பா இருக்கும் மீனராசிக்கு. கடகம். கடகத்திற்கு என்ன பாடல்? அன்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து இப்ப கரெக்டா வந்து ஒத்துமை ஆகும். கேட்டுக்கங்கம்மா, புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார். என்ன திவ்யமான சரீரம். யார் வருவதும் போவதும் தெரியா. நல்ல வேளை நான் கடகல்லப்பா. அவமானப்படுத்துறது குழந்தையா கூட இருக்கும். குழந்தை கூட மதிக்காத அளவுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கடகத்துக்கு வந்து கொஞ்சம் இதுதான். என்னடா திங்கிறடா பம்முறையா? எதுக்குடா? நமக்கு தெரிஞ்சவர் போய்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான். அடுத்தது மேஷம். காசு, துட்டு, மணி. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து நல்ல பினான்சியல் சக்சஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோடி போட்டுக்கிறோமா? துலாமுக்கான பாடல். துலாமுக்கு கேது, துலாம் ராசியில கேதுவும் மேஷ ராசியில ராகுவும் இருக்கு. அவங்க என்ன பாடலாம்னா, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அடுத்து மிதுனம். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
வந்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நீங்க என்னது மிதுனம் தான் நாங்க. நீங்க உங்களுக்கு சொல்லிட்டீங்களோ? நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீலடா. உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? விருச்சிகத்திற்கான பாடல். வீடு வரை உறவு, வீதி மறை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. போன வருஷம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது போன வருஷம். எவனோ நமக்கு ஆகாத பையன் வேணும்னே ரெக்கார்ட் போடுறான். நேத்து சொல்றான். என்னம்மா இன்னொருத்தட்ட கேட்போமா, முடிச்சுக்குவோமா? இல்ல சார், நான் இவர் ஏதாவது பாசிட்டிவா சொல்லுவாரு. அங்கிளாமா? சொல்லுங்க சாமி. இவங்கட்டியா கேட்ட மைக்கு கொடுங்க. குரு பகவான் வந்து விருச்சக லக்னத்துக்கு 2-5 கூடிய சுபர். எங்க போனாலும் நல்லா தான் செய்வாரு. இதாங்க பேஸ். வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்கு தான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா. விருச்சிக ராசி வந்து பெரும் பணத்தை கையாளுகின்ற ஒரு ராசி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. பொருளாதார அதிகாரங்கள் உடைய ஒரு ராசி. எதுனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமா, அதுவும் டெய்லி ரொட்டீன்ல அவங்களுக்கு வருமானம் வருவதற்கு உரிய நேரமாக இது இருக்கிறது. வியாழன். மகிழ்ச்சியா? ஹாப்பி எண்டிங். இப்ப தாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. மகரம் மகரம் மகரம். உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தம் சொல்ல. ஏன்னா கொஞ்சம் ஏழ்றையில இருக்காங்க. உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. தனுசுக்கான பாடல். பாடல் பாத்தீங்கன்னா விடுதலை விடுதலைன்னு சொல்றது மாதிரி 7.5 நாட்டு சனி இவங்களுக்கு முடியுது. என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல எப்படி இருக்கு. ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்தால் மகாலட்சுமியே என்றுமே அவள் ஆட்சியாங்கிற மாதிரி இந்த வருஷம் நல்லா இருக்கும். கும்பம். கும்பராசிக்கு நிறைய பாட்டு சொல்லலாம் சார். வாழ்வே மாயம் அந்த பாட்டு. வாழ்வே மய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன் வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. வீட்டுக்கு போனீங்க. அடிச்ச அமைதியா நீ அடிச்சிருவேன். அடி ஒன்னு அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே.